ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான வெந்தயக்கீரை பொரியலுங்க. விதை முதல் அறுவடை வரை நாமளே இந்த வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணி சாப்பிட போகிறோங்க. விதைக்கலாங்க வாங்க. இப்போ வெந்தயம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வெந்தயம் தாங்க. அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இது மாதிரி மண் நல்லா பலன்னு கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயத்தை இந்த மாதிரி தூவிட்டு கையிலே இந்த மாதிரி வெந்தயத்தை மூடி விட்டுட்டு தண்ணி நல்லா தொளித்து ஒரு 8 நாள் விட்டோம்னா சூப்பரான வெந்தயக்கீரை வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெந்தயம் விதைச்சி இது 3ஆவது நாள் வெந்தயமெல்லாம் சூப்பராக நல்லா வளர்ந்துருக்குது. இதை பார்த்திங்கன்னா இது போல் ஓலை வச்சு மூடிடலாங்க. ஏன்னா கோழியெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் சீசி விட்டுரும், கொத்தி எல்லாமே நாஸ்தி பண்ணி விட்ரும். அதுக்காக இப்போ பாருங்கள் 7லேருந்து 8 9 நாள் ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு. இந்த கீரை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க வளரணும். இன்னும் இதுக்கு மேலேயும் வளரும். நம்ம இந்த ஸ்டேஜில் பறித்தா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பறிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பசங்க வந்து அறுத்துட்டாங்க, அதனால அதையும் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கீரை நல்லா எடுத்துன்னு வந்துட்டோம்ல நம்ம தோட்டத்துலேருந்து. இதில் பார்த்திங்கன்னா மண் நிறைய இருக்குங்க. நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வாட்டி நல்லா இது போல் அலசி எடுத்துட்டோம்னா கீரை வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் அழைக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்லா பெரிய பாத்திரத்தில் தண்ணி அதிகமாக வச்சு கீரையை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீரை வந்து இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சி நம்ம சாப்பிடணும். குட்டி குட்டியாக நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதே போல் எல்லா கீரையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்டதுங்க. இப்போ கீரையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ கீரைக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயக்கீரைங்க. இது கூடவே கொஞ்சம் தேங்காயும் முட்டையும் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்புக்கு தாங்க. கறி குழம்புக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி அம்மா தான் சமைக்க போகிறாங்க. இது பாருங்கள், கோழியோட தலை காலுங்க. இதையும் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. அதுவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. வெளியே சமைக்கிறாங்க. நான் உள்ளே பார்த்திங்கன்னா கீரை பொரியல் செஞ்சுக்கிறேன். கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெந்தயக்கீரையில் இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும் போது 1 2 கடி படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தயக்கீரை பொரியல் வந்து. இது பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடக்கூடாதுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதுக்காக இதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வரமிளகாவும் டக்குன்னு தீஞ்சு போயிடுங்க, அதனால கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. இதுக்கப்புறமா 4 பல் பூண்டு இடித்து வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கீரை அதிகமாக இருக்குதுன்றதுனால அதிகமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமாகிடும். கீரை வதங்கினதுக்கப்புறமும் கொஞ்சமாக ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி அதுவும் சேர்க்காதீங்க. இந்த கீரை கழுவும் போதே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணிலேயும் சூப்பராக வெந்துடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா முக்கியமாக வேக வச்சு தண்ணி இருத்துடாதீங்க. அதோடைய சக்தியெல்லாம் இந்த தண்ணி வழியாக போயிடும்.
கீரை சாப்பிட்றதே வேஸ்ட்டுங்க. அதனால் இது போல் நல்லா வதக்கிட்டு நல்லா முட்டை இல்லைன்னா தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கசப்பு வந்து முட்டை தேங்காய் போடும்போதே கொஞ்சம் கம்மியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீஞ்செல்லாம் போகாதுங்க. ஏன்னா கீரை வதக்கும் போதே தண்ணி அதிலேருந்து வரும். அந்த தண்ணியிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல. எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குதுன்ட்டு பாருங்கள். இன்னும் கூட தண்ணி வரும். இந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக முட்டையும் இது கூடவே தேங்காயும் சேர்த்து இறக்குனா சூப்பரான வெந்தயக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நாமளே வச்சதுங்க. ரொம்பவே டேஸ்டி. என்னதான் நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம கையால் அறுவடை பண்ணி சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக கீரை வந்து வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம கீரை போடும்போது எவ்வளோ கீரை இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு உப்பு வந்து கீரையிலலாம் அதிகமாகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை சேர்க்கறதுக்காக இது போல் கீரையை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையெல்லாம் இந்த மாதிரி ஓரம் தள்ளிடுங்க. ஏன்னா நம்ம நடுவில் முட்டை சேர்க்க போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஓரமாக கீரையெல்லாம் தள்ளிட்டு இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கீரை சமைக்கும் போது பார்த்துக்கோங்க, கரெக்டாக முட்டை சேர்த்தாலும் சரி, நீங்கள் தேங்காய் பூ போட்டு செஞ்சாலும் சரி, கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த முட்டையும் நம்ம தேங்காயும் போட்டு செய்யும்போது கசப்பெல்லாம் எடுத்துடும். இப்போது இந்த முட்டைக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முதல்ல முட்டை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்து முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்திலே நானே விதைச்சி அறுவடை பண்ணி நானே சமைக்க போகிறேங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தொட்டி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மண் இல்லைன்னா தொட்டிலே கூட கொஞ்சமாக மண் எடுத்து வெந்தயக்கீரை நல்லா இது போல் நல்லா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டின மாதிரி வதச்சி நல்லா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி நல்லா தெளித்து ஒரு 8 நாள் விட்டிங்கன்னா சூப்பராக கீரை ரெடி ஆகிடும். கீரை பறித்து இது போல் நல்லா ஹெல்த்தியாக சமைச்சி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டியான வெந்தயக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. இது சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலில் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எந்த சமையல் சமைச்சு வீடியோ போடணுன்ட்டு. நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்